ஆனா ஒரு ராஜாவை எலியா தேடி போகல, அவனை வேணா வந்து பார்க்க சொல்லுகிறார். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன அவன் இருக்கிற இடத்துல என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ இந்த பூமியில கடைசியாய் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவ திட்டம் உன் மேல இருக்கணும். நீ தான் விலையேறப்பட்டவன். ஹல்லேலூயா. சில ரிஜெக்ஷனால அவன் தளர்ந்து போய் என்ன யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்க மேல இருக்கிற அவர் திட்டம் பெருசு. எனவே தான் உங்களை 12வது வர வச்சிருக்கிறார், உங்களை 8வது வர வச்சிருக்கிறார். உங்களை கடைசியா சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்கவும். நீ என்கிட்ட ஒரு காரியம் கேட்டிருக்கல, இதுக்காக நீ யாரையும் போய் பார்க்க. ஆமே ஆமே. நீ கேட்டது ரொம்ப அரிதான காரியம் என்பது தெரியும். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ என்னை கண்டா உனக்கு கிடைக்கும். இல்லாவிட்டா இது என்கிட்ட கேட்டுட்டல, இதற்காக நீ இன்னொரு ஆளை போய் பார்க்க. எங்களோட செய்தியே தான், உறவுல உறுதியா இருக்கிறவனுக்கு திறக்கப்படாத வழிகளும் திறக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய அப்படியே அங்க பிரேக் பண்ணுங்க. இந்த யாரு எந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்னா எலியா. எங்கிருந்து புறப்பட்டார்னா கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து. நல்ல தெரிந்த சம்பவம். ஆனால் அந்த சத்தியத்தை மட்டும் உங்களை நான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இங்க கவனிங்க, நான் சொல்லும் போது பைபிள் பாருங்க. கர்த்தருடைய பர்வதத்துல யாருக்கு 2 பேருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னா, தேவனுக்கும் எலியாவுக்கும் இடையில சம்பாஷணை போயிட்டு இருக்கு. ஒரு சிலரை குறித்து பேசப்படுகிறது, 7000 பேரை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கூட்டத்தில் யாரை பத்தி பேசப்படுகிறது என்றால் எலிசாவை குறித்து. எலிசா எங்க இருக்கிறான்? கீழே இருக்கிறான். 12 ஏர் போட்டி உழுது கொண்டிருக்கிறார்கள் வயல்ல. அதுல லாஸ்டா யார் நிக்கிறா தெரியுமா? இந்த எலிசா. 12ல 12வது இடம். நேத்து ரன்னிங் ரேஸ் வந்துச்சுல, வச்சாங்கல்ல. ஆமா, நீங்க எத்தனாவது வந்தீங்க? நான் 12வது இடத்துல வந்துட்டேன். மொத்தம் எத்தனை பேர் ஓடுனீங்க? நாங்க 12 பேர் ஓடணும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தான் தேவனுடைய கிருபை. 12ல முதலாவது அவர் பார்க்கல, 12ல கடைசி. இவன் இருப்பது சகதி சேர்ல கடைசியா. ஆனா இவனை குறித்து எங்க பேசப்படுது தெரியுமா? உன்னதத்துல. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த சத்தியத்தை புரியணும். நான் இருப்பது சேர்லையா இருக்கலாம், இருக்கிறதிலே கடைசியா இருக்கலாம். என்னை தேவன் தேடி வரார்னா என்னை குறித்து அதிகம் பரலோகத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். இனி கவனிங்க, இது தெரியாது. இப்ப எலியா பரத்திலிருந்து இறங்கி வருகிறான். அது போலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். நான் 100% நம்புறேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் சேற்றில் இருக்கும் போதே அப்பாவும் மகனும் பயங்கர டிஸ்கஷனோட இருக்கும், பயங்கரமான டிஸ்கஷனோட இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க மட்டும் சப்தமாமேன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி இங்க பேசுறதுக்கு யாருங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறார். நீரல்லால் எங்களுக்கு glory, நீரல்லால் ஆமே. நீரே அன்றி சரியாக 35 நிமிடங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க உங்களை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எலியா இறங்கி வந்து
தேவன் தன்னிடத்தில் சொன்ன நபரை பார்க்கிறான். பார்க்கும்போது அவன் எங்க இருக்கிறான்? சேற்றில் இருக்கிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு. 12 ஏர்போர்ட் உழுகிற இடத்துல 12வது கடைசியாக எலியா கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டே இருப்பான். இவனே அங்க பெருசா சொல்லிட்டு இருந்தார். அவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் பலவீனமானவைகளையும். நல்ல கவனிங்க, இந்த பூமியிலேயே விலையேறப்பட்டவன் யார் தெரியுமா? விவிஐபி யார் தெரியுமா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். எப்படின்னு சொல்றேன். எலியா வந்து நிக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வார்த்தை எலியா 19 பிற்பகுதி 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படியே முந்தின அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒபதியாவை பார்த்து எலியா சொல்லுவான், உன் ஆண்டவனை என்கிட்ட வர சொல்லு அப்படின்னு. யார? கரெக்டா? சத்தமா சொல்லுங்க. ஆகாப் யாரு? ராஜா. எலியா அவனை வந்து என்ன பார்க்க சொல்ல? 18வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க. ஆகாப் யாரு? எதுல போறவன்? ரதத்துல போறவன். எலியா என்ன சொல்றாரு? அவனை வந்து என்ன பார்க்க சொல்ல. எலிசா யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவன். எங்க இருக்கிறான்? சேற்றில் இருக்கிறான். நியாயப்படி யார் யாரை போய் பார்க்கணும்? எலிசா எலியாவை போய் பார்க்கணும். ஆனா ஒரு ராஜாவை எலியா தேடி போகல, அவனை வேணா வந்து பார்க்க சொல்லுங்கிறார். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன அவன் இருக்கிற இடத்துல என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ இந்த பூமியில கடைசியாய் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவ திட்டம் உன் மேல இருக்கணும். நீதான் விலையேறப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தாங்க. இயேசு பேதுருவை தேடி போனார். யார் இந்த பேதுரு? தோல்வியை கண்டவன், பிரயாசப்பட்டு தோல்வியை கண்டவன். அதாவது பொதுவாகவே பாருங்க, இந்த கிளாஸ்ல ஆகட்டும், படிக்காதவன் சிலர் படிக்கவே மாட்டாங்க, அவங்கள விட்டுருவாங்க. நல்லா பிரயாசப்பட்டு மார்க்கு குறைவா எல்லாத்துலயுமே இந்த வீக் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களெல்லாம் அப்படி பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். பேதுரு, ஆண்டவர் பேதுரு அவர் தேடி போறார். ஏன்னா திட்டம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் திட்டம் வைத்தது என் பிசிக்கல் கண்டிஷனை பார்த்தல. நான் ஒரு முட்டையா, நான் ஒரு புழுவா, நான் ஒரு கருவா உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் திட்டத்தை வச்சிட்டார். ஆண்டவரே, நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க வேண்டியது 12வது வாரம். வா, இன்னும் 2 பேரை ஃப்ரெண்ட்ல ஓட விடு. சாமுவேலுடைய பார்வை ஈசாயின் மூத்த மகன் மேல இருந்த போது, அதாவது ஃபர்ஸ்ட் மேல சாமுவேல் பார்வை இருக்கும் போது, லாஸ்ட் மேல கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துன்னா லாஸ்ட தூக்கிட்டு போவாங்களா, ஃபர்ஸ்ட தூக்கிட்டு போவாங்களா? சில ரிஜெக்ஷன்னால ஆமே தளர்ந்து போய் என்ன யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்க மேல இருக்கிற அவர் திட்டம் பெருசு. எனவேதான் உங்களை 12வது வர வச்சிருக்கிறார், உங்களை 8வது வர வச்சிருக்கிறார். உங்களை கடைசியா சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குறவர். ஆமே, ஆமே. இப்போ எலியா வந்து என்ன பண்றார் தெரியுமா? எலியா வந்து என்ன பண்றார்? அது நீங்களே சொல்லிருங்க. எங்களை தன்னுடைய சால்வையை அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை. அப்படி வா, இங்க இல்ல, இதான் சால்வேன்னு வைங்கள, இப்படி போட்டிருக்கிறார். ஷால் கேட்டா நீங்க எல்லாம் தருவீங்க, வேண்டாம்.
தன் சால்வை. அப்படி அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் எலியா கைக்கு தண்ணீர் வார்த்தவன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தன் சால்வையை அப்படி அவன் மேல் போட்டான்னா தன் மேல் இருந்து எடுத்து அப்படி அவன் மேல. ஆமா, ஏன் அதை செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்லுவார்? அவன்கிட்ட அபிஷேகம் பண்ணு தானே சொல்லுவார். அபிஷேகம் பண்ணு சொன்னா என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். இது என்ன? அவன் சால்வைய நல்ல கவனிங்க. இப்போ நீங்க இதை புரியணும்னா மேல நடக்கிற கான்வர்சேஷன், அங்க என்ன சம்பாஷணை நடந்து அப்படின்னு திரும்ப படிக்கணும். மேல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் சொல்லுவார், நானே வாசிக்கிற 15வது வசனத்துல, நீ தமஸ்குவின் வழியாய் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 16வது வசனத்துல, நீ யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அடுத்து எலிசாவை குறித்து சொல்லும் போது, எலிசாவை எலியாவை உன் ஸ்தானத்தில். இப்போ தெரியுதா அவர் ஏன் இறங்கி வந்து ஒரு குப்பியில கொஞ்சம் கொண்டு வந்து ஊத்தாம தம் வஸ்திரத்தை நம்மேல் விரித்தார் என்று. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் ஸ்தானம் என்ன? குமாரன். குமாரன். நீ ஆசகேல அங்க சீரியா அண்டவன சீரியாவின் மேல ராஜாவை வச்சிருக்கிறீங்க. யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜா வச்சிருக்கிறீங்க. எலிசாவை இது பிதாவின் கட்டளை. உன் ஸ்தானத்துல எலியாவே அப்படின்னா நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அப்படி இந்த எலிசாவை பார்க்க விரும்புறேன். பிதா இயேசுவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நான் எப்படி பார்க்கிறேனோ என் பிள்ளை அப்படி பார்க்க விரும்புறேன். அப்படின்னா இன்னொரு சால்வையை போட்டா அது வேலைக்கு ஆகாது. இன்னொரு வஸ்திரத்தை விரித்தால் அது வேலைக்கு ஆகாது. நான் உன் அருகே கடந்து வந்த போது உன் காலம் பருவ காலமாயிருந்தது. என் வஸ்திரத்தை ஹalleluya. ஆமென். இத்தனை மகத்துவம் ஆமென். நல்ல கவனிங்க. அப்ப அவர் மனசுல என்ன இருக்கு அதுதான் சொல்றார். நீ அவரை எப்படி கூப்பிடு? அப்பான்னு கூப்பிடு. அப்பா எப்படிப்பா கூட வைக்கிறீங்க? அவர் விரும்புறாருப்பா. இது தேவ திட்டம். ரோமர் 8:29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவ்வளவுதான். பிதா இயேசுவை பார்த்தது போல என்ன பார்க்க விரும்புகிறார்? அதுதான் எபேசியருக்கு எழுதும் போது பரிசுத்த ஆவியான பவுலை கொண்டு எழுதுகிறார். 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் கிறிஸ்து கிரைஸ்ட் லைக் கிறிஸ்துவை போல வேற எந்த வேற ஆண்டவர் நான் ஆபிரகாமை போல. உனக்கு ஆபிரகாமுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு ஈசாக்கு என்ன சம்மதம்? உனக்கு இயேசுக்கு தான் சம்மதம். இன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வர காரணம் இயேசுதான். ஹalleluya. இயேசு பிதா. அதுக்கு குறைஞ்சு பிதா என்ன பார்க்க விரும்பல. நான் எங்க இருந்த ஆண்டவரே? சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதா. பிரியமானவர், நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மை குறித்த திட்டம் எங்க இருக்கிறது? அவங்களெல்லாம் ராஜாவா வச்சிருக்கிறீங்க, உன்னை நான் பிள்ளையா வச்சிருக்கிறேன். அந்த எலிசாவை உன் ஸ்தானத்தில்
ஃபர்ஸ்ட் ஆசகேல சொல்லுவார், அடுத்து யார சொல்லுவார் தெரியுமா? எகுவ சொல்லுவார், மூணாவது யார சொல்லுவார்? எலிசா. ஆனா எலியா முதல்ல யார பார்க்க வர? ஏன்னா எந்த ஸ்தானம் பெருசு தெரியுமா? அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானம் பெருசு. இந்த சால்வையை போட்டுட்டு எலியா எலிசா கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டார். சால்வையை எலிசா மேல போட்டதும் எலிசாவுக்கு உள்ள அன்பினால் பொங்குது. எலிசா இப்போ எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய. அப்படின்னா நான் இப்படி நம்புறேன், அந்த 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 காட்சியை கொண்டு வர எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் சால்வையை போட்டுட்டு எலி என்ன பண்றாரு? திரும்பி இப்படி போயிட்டு இருக்கிறார். அன்பு சகலத்தை நம்பும். என்ன நம்பிக்கையில போயிட்டு இருப்பார் தெரியுமா? இந்த எலிசா என் பின்னாடி வருவான். இப்படி நம்ம மேல அந்த வஸ்திரத்தை விரிச்சிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் பின்னாடி போறோம்? 10 பேர் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்த போது இயேசு வேதனையோடு கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? நான் நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மாவை கிஸ் பண்ண போகும்போது எலிசா மனசுல என்ன மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? அவர் இறங்கி வந்தார், தன்னுடைய சால்வையை மேல போட்டார். அவர் இறங்கி வந்தார், அவ்வளவுதான். நேர போய் பார்த்தான், இனி நான் அல்ல இயேசுவே என்னில். அவ்வளவுதான். எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு கிஸ் பண்ணிட்டு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். நேரம் போகிறதுனால ஜம்ப் பண்ணி அடுத்த பகுதிக்கு போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் எலியாவை எடுத்துக் கொள்ளுகிற காரியம் நெருங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். புறப்பட்ட போது அதனுடைய 2வது வசனம், 4வது வசனம், 6வது வசனங்களில் நீங்க கவனிச்சீங்கன்னா எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா சொல்லுகிறான், நான் உம்மை விடுகிறதில்லை. உறுதியா இருக்கிறான். 2 கடைசி. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு. இப்ப கவனிங்க, பெத்தேலுக்கு போகிறது கர்த்தர் யார்கிட்ட சொன்னா? ஆனா பெத்தேலுக்கு யாரெல்லாம் போறாங்க? ஏன் எலிசாவும் கூட போறான்? உறுதியா இருக்கிறான். அடுத்து எலியா கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ எங்க போ? எரிகோவுக்கு போ. அந்த சம்பவத்தை எலிசா கிட்ட சொல்றான். கர்த்தர் என்ன எரிகோவுக்கு போக சொல்றார், நீ இங்க இரு. அவன் என்ன சொல்றான்? நான் உம்மை விட்டுகிறதில்லை. இன்னைக்குள்ள செய்தியே தான். உறவுல உறுதியா இருக்கிறவனுக்கு திறக்கப்படாத வழிகளும் திறக்கும். நான் உம்மை விடுகிறதில்லை. அப்படியே இருவரும் போனார்கள். இப்பொழுது அங்கிருந்து கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்கிறான். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? நான் உம்மை விடுகிறதில்லை. உறுதி. உறவுல ஒருவன் உறுதியா இருந்தால் அவனுக்கு முன்பாக எதுவுமே தடை கிடையாது. நகோமி மோவாபிலிருந்து புறப்படும் போது நகோமிக்கு ஈக்குவலான 2 உறவுகள் உண்டு, ரூத்தும் ஓர்பாளும். 2 பேருமே முத்தமிட்டவர்கள். ஆனால் ஒருவள் விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி எங்க போறாங்கன்னா பெத்லகேமுக்கு போறாங்க. மோவாபிய ஸ்திரீக்கு பெத்லகேமுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ரூத் எப்படி இருந்தாலும், ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படும், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அடுத்த வார்த்தை, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார். எப்படி இந்த ரூத் பெத்லகேமுக்கு வந்தான்னா, நகோமியை பற்றி கொண்ட அந்த உறுதியான மனம்,
விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். உம்முடைய தேவன் ஏன் தேவன், நீங்க எங்க சாகுறீங்களோ. சில சொல்லுவாங்க நான் ஒன்னே கொண்டுதான், அதே போல விட மாட்டேன். மோவாபிய ஸ்திரீ எங்க, பெத்லகேம் எங்க, போவாஸ் எங்க, மோவாபிய ஸ்திரீ எங்க, பெத்லகேம் எங்க, ரூத்தினுடைய ஸ்தானம் எங்க. ஆனா உறவுல ஒருவள் உறுதியா இருந்த போது எது எது அவளுக்கு எட்டாததா இருந்ததோ அது எல்லாம் அவளுக்கு கீழே வந்துட்டு. ஆமென், ஆமென். இப்பொழுது வயல் நிலத்துல ஒரு ஓரத்துல இருந்து கதிர் பொறுக்கிறா. அடுத்து போவாஸ் பாதத்துக்கு கீழே வந்து உக்காந்துட்டா. 4வது அதிகாரத்துல போவாஸ் பக்கத்துல வந்து உக்காந்து இருக்கிறா. இது எப்படி, இதுக்கு பின்னாடி இருந்தது என்ன, என்ன மேஜிக் இது, என்ன காரியம்? ஒண்ணு இல்ல, உறவுல உறுதியா இருந்தா. ஏசாயா 26வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே பாடப்படும் பாட்டாவது என்று சொல்லி அந்த 26வது அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு. 2வது வசனம் நல்ல வாசிக்கிறேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி வாசல்களை. இப்போ அந்த பலனான நகரம், அந்த நித்திய வீடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டோர் வந்து இப்போ யாருக்கு ஓபன் ஆகுது தெரியுமா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. இவங்க நின்னா சத்தியம், இருந்தா சத்தியம், நடந்தா சத்தியம், உட்கார்ந்தா சத்தியம், A to Z. இவங்க ஃபுல்லா வசனத்தின்படி இவர்களுக்காக மட்டுமே ஓபன் ஆகப்படுகிற அந்த பரலோக வாசல், அந்த நீதியின் வாசல். இப்படி சொல்லப்பட்டிருக்கும் போதே நமக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம். ஆனா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியாக நீர் அவனை. அப்போ சத்தியத்தை கை கொண்டு உள்ளே பிரவேசிக்க நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காய் திறக்கப்பட்ட டோருக்குள்ள நாம் போனா ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. அதற்குள்ள யாரு போனா தடை இல்லையோ அவரை நான் எந்த அளவுக்கு கட்டியா பிடிச்சிருக்கிறேனோ. ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு பரலோகத்துக்கு போலாம் மட்டும் நீங்க யாரார், நான் ஒரு பாஸ்டருடைய பையன், அந்த தகுதியை வச்சு எனக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. எங்க தாத்தா பெண்டிகாஸ்ட், எங்க தாத்தா ஃபுல் காஸ்பல், நாங்க எல்லாருமே பூர்வீக. இந்த சர்டிபிகேட்டை வச்செல்லாம் கொண்டு போக முடியாது. எனக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு தான் என்ன அங்க கொண்டு போய் சேர்க்க போகிறது. யோர்தானுக்கு முன்பதாக எலியாவோடு கூட எலிசா நிற்கிறான். 8வது வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும். அடித்தது யாரு? எலியா. பயணித்தது யாரு? இருவரும். உறவுல உறுதியா இருந்தா எந்த பாதையை முடக்கிற தடையானாலும் எங்க அடிக்கணுமோ அவர் அங்க அடிப்பார், எங்க பிளக்கணுமோ அவர் அங்க பிளப்பார். நடந்து போறது நம்ம வேலை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சது அநேகர், அக்கறைக்கு போனது ஒரே ஒருத்தர், எலியா கூட. எலியா மேட்டர் தெரிஞ்சது நிறைய பேர், அக்கறைக்கு போனது எலிசா மட்டும்தான். இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் ஏராளம், அக்கறைக்கு போகிறவர்கள் எத்தனை பேர்? ஏன் எலிசா மட்டும் அக்கறைக்கு போனா? எலியா கூட நின்னான். ஏன் மற்றவர்களால் அக்கறைப்பட முடியவில்லை? அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். இயேசுவோடு பயணிக்கிறவர்களுக்கு அக்கறை எளிது. தூரம் போகிறவர்களுக்கு பார்க்க முடியும். வந்தாரு, எல்லாரையும் அவருடையவர்களை தூக்கினாரு, போயிட்டாரு. அப்பதான் ஜனங்கள் மார்பில் அடித்து புலம்புவார்களாம். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே அப்படி சொல்லி மார்பில் அடிப்பாங்களாம். இன்னைக்கு எனக்கும் இயேசுக்கு இடையே இருக்கிற உறவின் ஆழம் எப்படி இருக்கிறது, அந்த நெருக்கம் எப்படி இருக்கிறது? நான் ஆவியில அதிகமாய் உணர்கிறேன். ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை கூட நான் டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ண விரும்புறேன். அக்கறைப்பட்டாச்சு. இப்போ இதுவரை எலியா ரொம்ப பேசல, சும்மா லைட்டா பேசிட்டு இருந்தார்.
இப்ப எலிசாவை பார்த்து கேட்கிறார். 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நல்ல கவனிங்க. உறவுல உறுதியா இருந்தா அவருடைய உள்ளம் ஏதாவது செய்யணும்னு என்கிட்டே இருக்கும். நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நான் அன்பா இயேசுவின் நாமத்துல சபைக்கு சொல்றேன், உறவுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அவரே கேட்பார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? மோசே, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? ராத்திரி சாலமோன் ஆரம்பத்துல தாவீதை விட ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாள். அவ்வளவு தேவனை ரொம்ப பிரியமானவன். நைட்டு சொப்பனத்துல வந்து, நீ விரும்புகிறத என்கிட்ட எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் கேட்டிருக்கிறார்? எலிசா ஒண்ணு கேட்டுட்டான். அடுத்த வசனத்தை வாசி. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். அரிதான காரியம், ஹார்ட் திங், ரொம்ப கடினமான காரியத்தை நீ கேட்டாய். அடுத்த வார்த்தை, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். நீ என்கிட்ட கேட்டது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். நீ என்ன பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நீ என்கிட்ட ஒரு காரியம் கேட்டிருக்கல, இதுக்காக நீ யாரையும் போய் பார்க்க கூடாது. ஆமென், ஆமென். நீ கேட்டது ரொம்ப அரிதான காரியம் என்பது தெரியும். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் நீ இப்ப என்கிட்ட கேட்டுட்ட இல்ல, இதற்காக நீ இனி இன்னொரு ஆளை போய் பார்க்க கூடாது. இப்போ சம்பவத்துக்குள்ள வரும். எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா வந்து யாரை பார்க்கணும்? எலியாவை பார்க்கணும். அதுக்கு என்ன வழி? அடுத்த வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போக, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களிடமாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அடுத்த வார்த்தை, அதை எலிசா கண்டு. போதும். இப்போ ஒரு கண்டிஷன் வச்சாச்சு. என்ன எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அவன் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு செய். எலியாவோட என்ன செஞ்சிட்டு? பேசிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் எழுதினது அப்படியே வாசிக்கிறேன். தேவனோடு பழகுகிறவனுக்கு அரிதானவைகளும் எளிதாகும். உறவில் ஒருவன் உறுதியாயிருந்தால் அரிதானவைகளும் அவனுக்கு எளிதாய் மாறும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உறவில் இல்லாதவனுக்கு எளிதானவைகளும் அரிதானதாகும். சின்ன விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம், சின்ன காரியத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய காரியங்கள் வாக்குத்தத்தமா இருக்க சின்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம், போராடுறோம். இதெல்லாம் எதனால வந்தது? உறவில் உறுதியா இருக்கிறவனுக்கு அரிதானவைகளும் எளிதாகும். உறவில் விரிசல் உள்ளவனுக்கு எளிதானவைகளும் அரிதானவைகளாகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இவன் எந்த அளவுக்கு எலியாவோடு உறவில் இருந்தான் என்பதின் அடையாளம். எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்டதை இவன் பார்த்துட்டான். இவன் பார்த்துட்டால இவனுக்கு என்ன கிடைச்சிட்டு? ரெட்டிப்பான வரம் கிடைச்சிட்டு. அந்த இடத்துல நாம இருந்தா என்ன செய்வோம்? அடுத்த வரம் சாட்சி. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் பார்த்துட்டேன். ஆனா எலிசா என்ன சொல்றான் தெரியுமா? என் தகப்பனேன்னு கத்துறான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே என்று புலம்புறான். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும், எனக்கு நீங்க அரிதான காரியத்தை எனக்கு மேல ஆசீர்வாதமாய் பொழிந்தாலும், நீங்க இல்லனா வாழ முடியும். அப்படி புலம்பிட்டு அடுத்து செய்யற செயலை பாருங்க. தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்து. 13வது வசனம். பின்பு அவன்
எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய். சால்வை யாருடையது? எலிசா கிழித்தது யாருடையது? தன்னுடையதை கிழிக்கிறான், எலியாவினுடையதை எடுக்கிறான். இனி நான் அல்ல. இந்த உறவு எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? நான் அல்ல, இயேசுவே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் அவன் காணப்படாமல் போயிட்டான். He was not. அவன் இல்ல, அவர் இருக்கிறார். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ள. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்தியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார், எவ்வளவு மகிமையை வைத்திருக்கிறார். இந்த உறவுக்குள்ள இந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், இதுக்குள்ள நம்ம பயணிக்கும் போது கடைசியில நம்மை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த எலியாவின் சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலிசா என்ன பண்றான்? தண்ணீரை அடித்தான். தண்ணீர் என்னாச்சு? இதுக்கு முன்னாடி செஞ்சது யாரு? இப்ப யாரு செய்யறா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். இத யார் பார்க்கறாங்க? தூரத்துல. தூரத்துல நம்மள நிறைய பேர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனை விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எலியா போறாங்க. அப்புறம் இவன் என்ன செய்ய போறான், அடுத்து என்ன செய்ய போறான், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட சீனியர்ஸ், தீர்க்கதரிசிகளின் புத்திரர், நம்மளை விட ஜெப வீரர்களா இருப்பாங்க. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து இவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கும்போது இவன் தனியா நிக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இவனுக்கு முன்பதாக யோர்தான் மீண்டும் விளக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 15வது வசனம். எரிகோவில் பார்த்துக் கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய், உன்கிட்ட கூட வர பிடிக்காம தூரத்தில் நிக்கிறவங்க உன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை கண்டு ஓடி வர போகிறார்கள். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி. இந்த இடத்துல அவங்க எலிசாவை சொல்லல, எலியாவின் ஆவியை சொல்றாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவில் உறுதியா இருந்தா நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பான். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. அந்தியம் வரே ஆச்சோடும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். பாடுங்க, இயேசு என்றே கோடே. பாத்தீங்களா, வேற ஒண்ணுமே இல்லை. தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசன வரம் உள்ளவங்க அவங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க, காலத்தை அறிந்தவர்கள். தீர்க்கதரிசிகள் புத்திரர் யார் தெரியுமா? காலத்தை அறிந்தவர்கள். அடுத்து என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா எங்க நிக்கிறாங்க? தூரத்துல நிக்கிறாங்க. இந்த எலிசாவுக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் கூட இருக்கணும், அவர் கூட பழகணும். அந்த எலியாவின் ஆவி அந்த காலத்தை அறிந்து தூரமாய் நின்ற 50 பேர் மேல இறங்கல. கடைசி வரை இந்த உறவுல உறுதியா நின்னா தெரியுமா? அவன் மேலதான் இறங்குச்சு. ஒரு விஷய கண்களை மூடி, ஆண்டவரே அவங்க கூட இருக்கிற உறவுல நான் உறுதியா இருக்கணும். எது வந்தாலும் விட்டுறக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. அந்தியம் வரே ஆச்சோடு மதி இயேசு என்னே கோடே மதி. அந்தியம் வரே
ஆச்சுடுமதி இயேசு என்னே கூடமதி இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. விரும்பி பாடுங்க, விரும்பி பாடுங்க. ஆனந்தமே ஆமாரோடு சேர்ந்திருந்தால் அன்பேருந்த அன்பேருந்த அற்புதமாய் நடத்திடும் ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும் அன்பேருந்த கைகளா மாதுரியமேறும் மொழிகளா ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி ஒற்றைக்கு விடுகை இல்ல மடுத்து மாறுகை இல்ல அந்தியம் வரே அப்பா கடைசி வரை எனக்கு நீங்க போதும்பா. நான் நிறைய கேட்பேன்ப்பா, ஆனா எனக்கு நீங்க தான் வேணும்பா, எனக்கு நீங்க தான் வேணும்பா, நீங்க வேணும்பா. அந்தியம் வரே இயேசுவே நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க வேணும் என் தகப்பனே. சொல்லுங்க, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு மத்தியானமோ அல்லது நைட்டோ கொஞ்ச நேரம் தனியா போய் உட்காருங்க. உங்க விண்ணப்பங்கள்லாம் அப்புறம் வைக்கலாம். உட்காந்து அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படியே அந்த உறவுக்குள்ள வாங்க, பழகுங்க. அன்பா சொல்ற இயேசு இல்லாம அடுத்து நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை பிடிக்க முடியுமோ பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அப்படியே போய் உக்காந்தப்பா அப்பா. மோசே அப்படிதாங்க மலையில போய் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டார். அவர் பேசுவாருங்க. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தால் அவரே பேச ஆரம்பிச்சிருவார். அப்படியே நம்ம அந்த பழக்கத்துக்குள்ள போயிடும். அப்புறம் இரவு பகல்னு பாராம அவரோடு பேசி பழகுற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போ. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இயேசு. உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் தான் வேணும், நம்ம லாஸ்ட்னு தெரிஞ்சோம். அவர் நம்மை தேடி வந்தான். ரெண்டு கைகளை உயர்த்தி மனதார நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீ. தீங்கொன்றும் அணுகாமல் திருக்கரம் என்னையா வளவா உண்மையா என் விளக்கை நீரேற்றி நீர் என்னையா கிருபையாண்டவரே. இம்மானேசம் இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை. உம் அன்பு கீழே இல்லை. இம்மானேசம்
ஜீசஸ். உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே. உங்க திவ்ய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீரப்பா. உம்மோடு இருக்கிற உறவுல உறுதியா கடைசி வர எந்த ஒரு விரிசலும் இல்லாம இன்னும் நெருக்கமாய் உம்மோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்திலே நடத்துவீராக. ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில எது எது அரிதானதாய் காணப்படுகிறதோ அது எல்லாம் இந்த உறவு நிமித்தம் எளிதானதாய் நீர் மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மணி போல காத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாக பண்ணும், நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.